ஹாய் மக்களே, இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். இது விலாக்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக எடுத்த வீடியோ. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் சென்னையிலேருந்து எங்களோட நேட்டிவ் பிளேஸு கலசா பக்கம் போயிட்டுருந்தேன். இதுக்கு இடையில படைவீடுன்றது ரேணுகம்பாள், இது எங்களோட குலதெய்வம். சரி, அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூன்றதால நான் சரி கோயில் போகணுன்னு சடனாக தோணுச்சு. சடனாக பஸ்லேருந்து இறங்கிட்டேன். நான் மட்டும் தனியாக ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போயிருந்தேன். அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. என்னோடய மைண்டில் ஃபுல்லாக இருந்தது அப்பாவுக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 விளக்கு வாங்கிட்டு போயிட்டு ஏற்றிட்டு அப்படியே சாமி பார்க்க போயிட்டேன். சாமி பார்த்துட்டு தேங்காய் உடைச்சிட்டு நல்லபடியாக ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு இந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. அங்கே குட்டி குட்டி ரேணுகம்பாள் சாமி வச்சுருந்தது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே கோயிலுக்கு வெளியே வந்தாச்சு. வந்துட்டு இங்கே பார்த்தா ஒரு இந்த 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 சாமிக்கிட்ட இந்த குட்டி குட்டி பிள்ளைங்களாம் உட்காந்து இந்த சாமியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பெரியவங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு மாதிரி நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்தேன். இவங்கக்கிட்ட ஆசை, அதாவது அவங்க கற்பூரம்லாம் காட்டி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டு திருநூறுலாம் வாங்கி வச்சுட்டு அந்த சாமி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டோம். இது விலாகுன்னு சொல்ல முடியாது, ஒரு எப்படி சொல்கிறது, எங்கள் அக்காக்காக எடுத்தது. இதை நீயும் போடு அப்படின்னு சொன்னால் சரி போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு ட்ரை பண்ண ஒரு விஷயம் தான். எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.